மனுஷனை நம்பி மனுஷன் காலில் போய் விழுறத காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம்னு சங்கீதம் 118:8 சொல்லுகிறது. மனுஷனை நம்பி மனுஷன் காலில் விழுந்தா அது கர்த்தருக்கு விரோதமான காரியம் இல்லையா? எல்லாரும் உலகபூர்வமா என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க காலில் விழுவாங்க, நல்ல பதவி உயர்வுல இருக்கிறவங்க காலில் போய் விழுவாங்க, பெரிய பெரிய ஆளுங்க காலில் போய் விழுவாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நம்ம அப்படி மற்றவர்கள் காலில் போய் விழுறதுன்றது தேவனுக்கு விரோதமான செயல். நீ அடுத்தவங்களை சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டு உம்முடைய காரியம் அப்படிதான் நடக்கணும்னு சொன்னா அப்புறம் கர்த்தர் எதுக்கு இருக்கிறாரு? கர்த்தர் உன்னை எதுக்காக தெரிந்து கொண்டார்? அவர் மூலமா தான் உனக்கு காரியங்கள் வாய்க்கும். அவரால் தான் உன்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். கர்த்தருக்கு விரோதமா நம்ம ஒரு காலம் செய்யக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக.